लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्न मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्थितरानृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலும் விளங்கல் மேல் வீழந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2832வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தாதிலே வரக்கூடிய 9ஆம் பத்தினுடைய 6வது பாசுரம் 86வது பெரிய திருவந்தாதி பாசுரத்தை சேமிப்பதற்கு முன்னால் ராமானுஜாச்சாரியான் அருளிய தனியன் வந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தமுரு ஊரும் சோலைசூழ் மொய்ப்பூம் பொரு நல்குருவுடன் மாறன் பெயர் கூறு. 2832வது பாசுரம் 86வது பெரிய திருவந்தாதி பாசுரம். கார் கலந்த மேனியான் கை கலந்த ஆழியான் பார்கலந்த வல் வயிற்றான் பாம்பனையான் சீர்கலந்த சொல் நினைந்து போக்கரையில் சூழ்வினையின் ஆய்வுரை என் நினைந்து போக்குவரிது என்று சொல்லுகிறார். கார் கலந்த மேனியான் மேகத்தோட நிறத்தை ஒத்த மேனியை உடையவன். கை கலந்த ஆழியான் என்றால் கையிலே சக்கரத்தை ஏந்தியவன். கலந்த வல் வயிற்றான் என்றால் பிரளய காலத்திலே உலகத்தை எல்லாவற்றையும் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து காத்து கொண்டிருந்தவன். பாம்பனையான் பார்க்கடலிலே ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருப்பவன். சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்துயரை என் நினைத்து இப்போது போகுவர் என்று கேட்கிறார். அவனை பற்றி பேசாமல் இந்த கொடிய பாவங்களிலிருந்து எப்படி தங்களை அவர்கள் போக்கிக் கொள்ள முடியாதல்லவா? எப்போதும் பகவத் குண அனுபவமும் அவனை பற்றி பேச வேண்டியதே பேச வேண்டியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பாசுரம். உலகத்தில் எல்லோரும் பகவத் குண அனுபவங்களை பண்ணியே பொழுதை கழிக்க வேண்டும் என்கிறார். பகவத் குணங்களை அனுசந்தித்தால் அதை சொன்னால் பாவங்கள் தொலையும் என்று சாமானியமாக நாம் சொன்னாலும் கூட அப்படி பாவங்களை தொலைத்து கொள்வதற்காக மட்டும் பகவத் குணானுபவம் செய்ய வேண்டா. பகவத் அனுபவத்தினாலே பாவங்கள் தொலைந்து கொள்ளும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொருவரும் எப்படியாவது தான் வாழ்கிற வரை இந்த பொழுதை போக்கித்தானே ஆக வேண்டும். அப்படி வெறுமன பொழுதை போக்குவதற்கு பதிலாக பெருமாளை பற்றி பேச வேண்டும். எந்த காரியத்தை பற்றி செய்தாலும் பகவத் குணபலத்தை வைத்தே பேச வேண்டும். ஒருவேளை வேறு எதுவுமே இல்லாவிட்டாலும் கூட பகவத் அனுபவம் அனுபவிப்பதே சரி என்பதனால் அது பண்ணியாகவே வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன? உலகத்திலே எல்லோரும் பகவத் குணானுபவம் பண்ணியா பொழுதுபோக்கி கொண்டிருக்கிறான். ஒரு சிலர் சூதாடுவதிலே பொழுதுபோக்குவான், ஒரு சிலர் சதுரங்கம் ஆடுவதிலே பொழுதுபோக்குவான், சிலரோ உண்டியே உடையே உகந்தோடி போது என்று தங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்லும் பகலும் வேலை செய்வார்கள். சிலர் பெண்களே கதி என்று இருப்பார்கள். இப்படியெல்லாம் தங்களுடைய பொழுதை போக்குகிறவள் மத்தியிலே பெருமாளை பற்றியே குண அனுபவம் பண்ண வேண்டும் என்று எப்படி சொல்கிறார் என்றால், பெரியவர்கள் எப்போதுமே தன்னை வைத்தேதான் மற்றவர்களை பார்ப்பார்களாம். அப்படி பல பேர் பல விதமாக பொழுதுபோக்கினாலும் கூட இவருக்கு அதெல்லாம் கண்ணில் தெரியல. இவர் என்ன நினைக்கிறாரு? எல்லோருமே பகவத் குண அனுபவம் தான் செய்கிறான்னு கேட்கிறார். ஆழ்வார் ஒருவர் என்றோ எப்போதும் பகவத் குண அனுபவம் பண்ணி கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட இது எப்படி அவர் சொல்லலாம் என்று கேள்வி வரும். இதற்கு நாம் என்ன சமாதானம் சொல்லிக் கொள்ளலாம் என்றால், உலகத்திலேயே தம்முடைய சுபாவத்தையே பிறருக்கும் சுபாவமாக நினைத்துக் கொள்ளுதல் பெரியோர் வயவு. தான் என்ன செய்வோமோ அதுதான் மற்றவங்களும் செய்வாங்கன்னு பொதுவாக பெரியவர்கள் நினைப்பார்கள். அந்த காலத்தில் இருட்டிலே திருடர்கள் வந்து பொருளை எடுத்து செல்வார்கள். படுப்பதற்கு முன்னால் அந்த வைதிகரோ அல்லது வேத விற்பனரோ என்ன சொல்வாராம்? அடியே என்று மனைவி அழைத்து
சொம்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே கொட்டிட்டு கவுத்து வைன்னு சொல்லுவார். அவளும் செய்வா. ஏன் இப்படி சொல்றார் அவர் அப்படின்னு சொன்னா, அவர்கள் எச்சல் கையாலோ அல்லது சுத்தமில்லாத கையாலோ சொம்பை தொட மாட்டார்கள். அது அவர்களுடைய இயல்பு. இவர்கள் வருகிற திருடனும் அப்படித்தான் இருப்பான் என்று நினைத்து வருபவன் தண்ணியை தேடுவான். தண்ணி இல்லை என்ற உடனே இருந்த பாத்திரத்தை வைத்து விட்டு போய்விடுவான் என்று நினைப்பார்களாம். காரணம், தாங்கள் எப்படி அந்த பொருளை அணுகுகிறோமோ அப்படித்தான் மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பது பெரியோர்களுடைய இயல்பு. அதனால் இவர் தான் எப்போதுமே பெருமாளை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பதனால் மற்றவர்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். கார் கலந்த மேனியான் சீர்கலந்த சொல் என்றும், கை கலந்த ஆழியான் சீர்கலந்த சொல் என்றும், பார் கலந்த வல்வயிற்றான் சீர்கலந்து சொல் என்றும், பாம்பனையான் சீர்கலந்த சொல் என்றும், இப்படி தனித்தனியாக சீர்கலந்த சொல் என்ற சேர்த்து பார்த்தால் அழகாக இருக்கும். சீர்கலந்த சொல் என்பது ராமபுராணி சொல்லுகிற பொழுது மேகக்ஷாமம் மகாபாகும் என்று நீலமேக வடிவுடையவன் என்று சொன்னதனாலே கார் கலந்த மேனியான் என்பது ராமபிராணி சொல்லியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவனுடைய சீர்கலந்த சொல் எது? ராமாயண அனுபவங்கள். கை கலந்த ஆழியான் என்று சொல்லிவிட்டு சீர்கலந்த சொல் என்று சேர்த்தால், பிரளய காலத்திலே எம்பெருமான் கைகலந்த ஆழியான் சீர்கலந்த சொல் என்றால் ஜாதோசி தேவதேவச சங்க சக்கரநாதா என்று கண்ணபிரான் திருவதரிக்கும் போது கையிலே திவ்ய ஆயுதத்தோடே வைத்திய தேவகிக்கும் வசுதேவனுக்கும் காட்சி கொள்ந்தார்கள். எனவே அது கைகலந்த ஆழி என்று கண்ணபிரானை சொல்லியாது. கண்ணனுடைய சீர்கலந்த சொல் என்ன? அவன் உபதேசம் பண்ண பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், ஹரிவம்சம் போன்றவை. பார்கலந்த வயிற்றான் சீர்கலந்த சொல் என்று சேர்த்தால், பின்னிலைய காலத்திலே எம்பெருமான் உலகங்களை எல்லாம் தன்னுடைய திருவயிற்றுக்குள்ளேயே வைத்து காத்தருளபடி பேசுகிற புராணங்கள். பாம்பனையானோடு சீர்கலந்த சொல் என்று சேர்த்தால், பாம்பனையாள் என்று அரவணை மேல் பள்ளி கொள்ளும் அணியரங்கநாதனை சொல்லுகிறது. அவனுடைய சீர்கலந்த சொல் இது திருவாய்மொழி. வான் திகழும் சோலை மதில் அரங்கர் வான் புகழோன்ற தமிழ்மறை காளியதரமும் திருவாய்மொழியின் தனியன் என்றபடி திருவாய்மொழி 1000 ரங்கநாதன் விஷயம் என்றும் நம் ஆச்சாரியர்கள் அருள் செய்ததினாலே பாம்பனையான் சீர்கலந்த சொல் திருவாய்மொழியாம். ஆக ஸ்ரீ ராமாயண பாரதாதி இதிகாசங்களை கொண்டு, விஷ்ணு புராணம் உடைய புராணங்களை கொண்டும், திருவாய்மொழி முதலிய அருளி செயல்களை கொண்டும் பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டுமே, போக்க வேண்டும். பொழுதை அப்படி போக்க வேண்டுமே தவிர வேறொன்றையும் தனிப்பட்ட முறையிலே செய்து பொழுது போக்குவதற்கு சரியாக இருக்காது. எனவே ராமபிரானுடைய குணங்கள், கண்ணனுடைய அவதார சேஷ்டங்கள், பாகவத புராணங்கள் என இவையே நாம் அனுசந்தித்துக் கொண்டிருந்து பொழுதை போக்க வேண்டும் என்று அனுபவத்தோடு பேசின ஆழ்வார் பாசுரம் இந்த 9ஆம் திருமொழியுடைய 6வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். கார் கலந்த மேனியான் கை கலந்த ஆழியான் பார்கலந்த வல்வயிற்றான் பாம்பனையான் சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரில் சூழ்வினையின் ஆழ்துறறி என் நினைத்து போக்குவார் போது காயேன வாச்சா மனசேந்திரிவா அப்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எந்தது சகலம்பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாள் வருவது கல்விவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.